வணக்கம் நண்பர்களே. இன்று டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் டிஸ்பியூட்டி டைப்பில் நடந்த பிரச்சனையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா டிஸ்பியூட்டி பேப்பரில் ரீவேல்யூவேஷன் பண்ணணும், எங்களுக்கு சரியான வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லிட்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருந்தாங்க. அது இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் இருந்த வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தினால வழக்கு விசாரணை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் அ போன ஹியரிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. டிஆர்பி போர்ட்ல இருந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். நாங்க ரிவ்யூ பண்றோம்னு சொல்லிட்டு. அதற்கான ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத வந்து ஜட்ஜே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒன் டைம் பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் இந்த கேஸ் ஹியரிங் வரும்பொழுது இத பத்தி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு தவறும் நடக்கல என்ற பட்சத்துல இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளோஸ் பண்ணிட்டு அடுத்தது ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போகும். ஏன்னா, இதில ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு. இப்பயும் சரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதில ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா? அதாவது நம்ப பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணும்பொழுது, அத நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாத்தும்போது ஏதாவது மார்க் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாறுபட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கா? இல்ல இது போல செக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மறுபடியும் ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்கனாக்கா, மேக்ஸிமம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுபோல எந்த ஒரு எக்ஸாம்லயும் மறுபடியும் அந்த மாரி நடந்தது கிடையாதுன்றதுனால, ரீவேல்யூவேஷன் போமாட்டாங்க. என்ன பிரச்சனைனாக்கா, மறுபடியும் ரீவேல்யூவேஷன் போனாக்கா, இப்போ வந்துக்கு மார்க் அதிகமா எடுத்தவங்க அடுத்த டைம் மார்க் கம்மியா எடுத்து போவாங்கனாக்கா, மறுபடியும் அவங்க கோர்ட் கேஸ்க்கு போவாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்னு, இந்த பேப்பர் கிட்டத்தட்ட 3 எவாலுவேஷன் வந்து தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொபோசல் திருத்துறாங்க. 2வது ஒரு ப்ரொபோசல் திருத்துறாங்க. அதுல 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருந்ததுனாக்கா, அதுக்கடுத்து 3 ப்ரொபோசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் போகுது. ஸோ அப்புறம் தான் ஃபைனல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கிறாங்க. இப்ப 3 பேர் எவாலுவேஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவாலுவேஷனுக்கு போக மாட்டாங்க. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைய தான் உண்டு பண்ணுன்றது டிஆர்பி போர்டுக்கும் தெரியும். ஸோ இதில ஏதாவது தவறு நடந்திருக்கு. அந்த தவறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ச இல்லன்ற பட்சத்தில கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கத்த தெரிவிச்சுட்டு, அடுத்த ப்ராசஸ் தான் போவாங்க. இதுக்கான விசாரணை நாளைக்கு வருது. இந்த விசாரணை வரும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய அப்டேட் கிடைக்கும். என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.